ட்ராக்ல இல்லை, நான் என்ன பண்ண சொன்னேன், ஒன்று ரிவைஸ் பண்ணுங்க அல்லது ரீசைக்கிள் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ தேர்ட் ஃபார்முலாக்குள்ள நம்ம வந்திருக்கோம், ரிவைஸ். இப்போ சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு, இப்போ நம்ம கோலையும் நம்ம மாற்றணும். நம்மளால கோலை அச்சீவ் பண்ண முடியல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த கோலை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும். எப்படி பண்ண போகிறோம்? நம்மளோட அவுட்கம் வந்து வரணும்னு நினைச்சோம், 1 லட்சம்ன்றது சாத்தியமே இல்லை, 10,000 தான் வந்திருக்கு. இப்போ அந்த கோலை வந்து நம்ம எடிட் பண்ணுறோம். சரி, எவ்வளவு? 10,000 தான் வந்திருக்குன்னும் போது நீங்கள் 3x 5x போகலாம். இப்போ நம்மளோட கோலை 50,000 மாற்றுறோம். சரியா? ஏன் மாற்றுறோம் அப்படின்னா, ஒருவேளை ஒரு டீம் ஒர்க்காக இருந்துச்சுன்னு வச்சுப்போம். ஒரு டீம் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு லட்சத்தை பிளான் பண்ணியிருந்தோம், டீம் சரியாக வேலை செய்யலை, ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, டீம் மாறிட்டாங்க, இல்லை இது மாதிரி ஏதோ ஒரு காரணம். அப்போ எடிட் பண்ணிட்டு பீப்புளை எடிட் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அவங்க சேஞ்ச் ஆனதால் உங்களுடைய அவுட்கமும் சேஞ்ச் ஆயிருக்கு. புரியுதா? அப்போ இந்த இடத்துல ரிவிஷன் தேவைப்படுது. இப்போ கோலை ரியாலிஸ்டிக்காக செட் பண்ணுங்க. இது நல்லது தான். நாங்கள் ட்ராக்ல இல்லை, ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இன்னைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கோலை ரிவைஸ் பண்ணுறது